நம்ம 5 மாணவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கிற இந்த வினாவை பார்த்தோம்னு சொன்னால், இந்த வினாவில் அவங்க சொல்கிறாங்க ஒரு விடயம் தரவு என்னன்னு சொன்னால், ஒரு மிட்டாயோட விலை ₹1. ஆனால் நீங்கள் ₹5 ஒரே தடவையில் நீங்கள் ₹5 நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு 6 மிட்டாய்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு ₹5 நீங்கள் கொடுக்க உங்களுக்கு 6 மிட்டாய்களாக என்ன செய்யும் சொன்னால் உங்களுக்கு கிடைச்சிட்டு போகுது. இப்போ உங்கள்கிட்ட ₹36 பணம் இருக்கு. இப்போ அந்த ₹36 வச்சுட்டு நீங்கள் எவ்வளவு மிட்டாய்கள் வாங்கலாம், இதான் கேள்வி. இப்போ நமக்கு தரவு என்ன, ₹5க்கு 6 மிட்டாய். அப்போ அந்த 36க்குள்ளே எத்தனை 5 எடுக்கலாம்ங்கிறத பார்க்கணும். அப்போ 36 நீங்கள் 5ஆல் வகுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் எதை காட்டுறேன்னு சொன்னால் முதல்ல அந்த 36க்குள்ளே அந்த ₹5 எத்தனை எடுக்கலாம்னு பார்ப்போம். இப்போ 7 தர 5 35 ஒன்று மீது. இப்போ 7 ₹5 குத்திருந்தால் ஒவ்வொரு ₹5 சரியான ஒவ்வொரு ₹5 உங்களுக்கு விளங்கணும் 6 மிட்டாய்கள் எடுக்கலாம். அப்போ இந்த ஒவ்வொரு 7 இருக்கிறாய், இந்த 7ங்கிறது என்ன, திரும்பியும் சொல்கிறேன், 7ங்கிறது ₹5 குட்டியல்ற எண்ணிக்கை. இது ஒவ்வொன்றுக்கும் 6 மிட்டாய்கள் வாங்கலாம்னு சொன்னால் 1க்கு 6 படி 7க்கு 7 தர 6 42. இப்போ இந்த இதுக்குள்ளே 42 வாங்கலாம்னு சொன்னால் அந்த ₹5 குட்டிகளுக்கு மட்டும் 42 வாங்கலாம். இங்கே ₹1 குட்டி ஒன்று மீது. இப்போ 36ல் 7 ₹5 குட்டினா 7 5 35. இப்போ ஒன்று மீதி. அப்போ ₹1 நாணய குட்டி ஒன்று இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு மிட்டாய் வாங்கலாம். ஆகவே இங்கே இந்த 42ஓட நீங்கள் ஒன்றை கூட்டினீங்கன்னு சொன்னால் 43ங்கிற விட இந்த வினாவுக்குரிய விடையாக வரப்போம்.